மார்னிங் சார். குட் மார்னிங். எந்த பேப்பர் பட்டினாலும் உங்க போட்டோவும் செய்தியுமா தான் இருக்கு. ஆமா, ஓடுற ட்ரெயின்ல எப்படி பிரசவம் பாத்தீங்க? இல்லையே, ட்ரெயின் நிறுத்தி தானே பார்த்தேன். குறும்பு போகலையே. கூட பிறந்தது சார். பாஸ்கர், இந்த டென்ஷனான நேரத்துல எப்படி உங்களால சக்சஸ்ஃபுல்லா பிரசவம் பார்க்க முடிஞ்சது? சார், நான் எமர்ஜென்சி எப்பொழுதுமே கொஞ்சம் மருந்து வச்சிருப்பேன் சார். அதோட கூட கொஞ்சம் தில்லு வேற. என்ன இருந்தாலும் நான் உங்க ஜூனியர் தானே. ஆஷா, டாக்டர் மட்டும் இல்லாம மிட் நைட்ல ஆம்புலன்ஸ் பிடிச்சி ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருக்கீங்க. இந்த நல்ல மனசு எல்லாருக்கும் வரணும். சார், நான் என் டியூட்டி தானே சார் செஞ்சேன். பாஸ்கர், நான் பெருமைப்படுறேன். தேங்க்யூ சார். சார், அந்த பேஷண்ட் இப்ப எப்படி இருக்காங்க? சார், அவங்க நல்லா இருக்காங்க. நீங்க இன்னைக்கே கூட்டிட்டு போலாம். அப்படியா? நான் பார்க்கலாமா? ஓகே ஓகே. தேங்க்யூ சார். வாங்க போலாம். வாங்க சார். டாக்டர் வந்தாரா? மருந்து மாத்திரைலாம் ஒழுங்கா சாப்பிட்டியா? ஊசி போட்டு போட்டு என் கையெல்லாம் வலிக்குது. மாத்திரை போட்டு போட்டு என் வாயெல்லாம் புண்ணா போச்சு. எல்லாம் உன் நன்மைக்கு தானம்மா. போயா, இனி புள்ளைய வேண்டாம், எனக்கு புருஷனும் வேண்டாம். போன வருஷம் டெலிவரி வந்தப்ப இப்படிதான் பேசுனீங்க. இப்ப மறுபடியும் வந்து படுத்துக்கிட்டீங்க. இந்த மனுஷன் என்ன சும்மா விட்டாதானே? ஆமாண்டி, வேலூர் டிரான்ஸ்ஃபர் ஆயிட்டு போனேன். அங்க என்ன நிம்மதியா இருக்கிட்டியா? மதுரைக்கு போனேன். அங்கேயாவது என்ன நிம்மதியா இருக்கிட்டியா? வந்துடுன்னு சொன்னேன், வந்தேன். இப்படி ஆகி போச்சு. என்னண்ணே, இங்க காலைல உங்களை கல்யாண ஹாஸ்பிட்டல்ல பார்த்தேன். அதுவா, அங்க என் பொண்ணுக்கு முதல் பிரசவம், இங்க என் பொண்டாட்டிக்கு 5வது பிரசவம். அதான். ஹலோ, எப்படி இருக்கீங்க? டாக்டர்கிட்ட சொல்லிட்டேன், இன்னைக்கு நீங்க டிஸ்சார்ஜ் ஆகலாம். சரி. பில்ல நான் பே பண்ணிக்கிறேன், நீங்க கிளம்புங்க. எங்க? என்ன நீங்க கிட்ட எப்படிங்க? நீங்க தான் டிசைட் பண்ணணும். கடவுள் மாதிரி வந்து என்ன காப்பாத்துனீங்க. நீங்க வரலனா நான் செத்திருப்பேன். நான் உழைச்சி என் புள்ளைய வளர்க்கணும், அதுக்கு வழி சொல்லுங்க. என்னங்க திடீர்னு இப்படி ஒரு குண்டு தூக்கி போடுறீங்க? பாருங்க, என்னால உங்களுக்கு எந்த விதமான உதவியும் செய்ய முடியாத சூழ்நிலை. தயவுசெய்து தப்பா எடுத்துக்காதீங்க. ஆனா இவர் ஒரு ஃபேமஸ் டாக்டர், எனக்கு ரொம்ப வேண்டியவர். இவரை போய் பாத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு வேண்டிய உதவி எல்லாத்தையும் செய்வார். He is such a nice man. இந்த வச்சுங்க, கண்டிப்பா போய் பாருங்க. வரேன், என்ன மன்னிச்சிருங்க. ஆடி பாடி வேலை செய்த உடம்பு இளைக்காது. ஆடிப்பா ஐயா உள்ளதா இருக்காங்க, வாங்க. அப்பா, ஐயோ, என்னடா இது? வாங்க வாங்க. சார், சார், எங்க போறீங்க? வாங்க. பேண்ட்ல ஜிப்பு மாட்டிட்டு சரியா வர மாட்டேங்கடா. அப்பா, நீங்களா? வணக்கம் சார். வணக்கம். கரெக்டா அட்ரஸ் கண்டுபிடிச்சு வந்துட்டீங்க போல இருக்க. வெரி குட். நானே உழைச்சி என் குழந்தையை காப்பாத்துன்னு சொன்னீங்க பாத்தீங்களா? அதனால தான் நான் உங்களை இங்க வர சொன்னேன். ஆனா அதுல ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்கு. என்ன யோசிக்கிறீங்க? இல்லம்மா, இது ஆம்பளைங்க இருக்க இடம், அதான் கொஞ்சம் யோசனை பண்றேன். நான் உங்களை நம்புறேன். என்னையா இந்த முகத்தை பார்த்தா? இத பாருங்க, நான் பாதி வில்லன் பாதி ஹீரோ, தெரியல உங்களுக்கு? ஓகே, இத பாருங்க, உங்களுக்கு நான் வந்து ஃப்ரீயெல்லாம் சாப்பாடு போட முடியாது. இனிமே இந்த வீட்டோட பொறுப்பெல்லாம் நீங்க தான் கவனிச்சுக்கிறீங்க. முக்கியமா சமையல் வேலை நீங்க தான் பாக்குறீங்க. அதனால நீங்க வேலைக்காரன் தப்பா எடுக்காதீங்கம்மா. பொம்பளை கையால சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆகுது. இது ஒரு அன்பு கட்டளை. ஓகே, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண மாதிரி நீங்க எனக்கு ஹெல்ப் பண்றீங்க. ஓகே? டேய் சோமு, இன்னில இருந்து நாம 3.25 பேரடா. 3.25? நானு, நீங்க, இந்த அக்கா 3 பேர் தானே. அது என்ன 3.25? டேய், அவங்க கையில என்ன? அது ஒரு கால் இல்லையா? அதனால சாப்பாட்டை கொஞ்சம் குறைச்சு சாப்பிடுன்னு சொல்றேன். போய் அந்த அக்காக்கு சமையல் இறங்கன்னு போய் காமி. போ 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 போ. போடா, நிக்காதடா. வாங்கக்கா. அப்பா, இன்னில இருந்து வீட்டு சாப்பாடு ஜாஸ்தியா சாப்பிடணும்.